ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த டியூப்லெஸ் டயர் வந்து இந்த இன்டர்செப்டருக்கு ஜிடிக்கெலாம் வந்து மாற்றுறாங்க. ஒன்று வந்து கம்பெனிலேயே வர அலாய் வாங்கி அதில் வந்து டியூப்லெஸ் மாட்டி அதில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இதுலேயே வந்து அந்த டியூப்லெஸ் கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதே ரிமிலேயே வந்து உள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி டியூப்லெஸ் டயர் போட்டு இது பண்ணுறது. இப்போ அந்த பஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் ஏர் பிடிப்பல அந்த மவுத்துக்குள்ள வந்து நீங்கள் அந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் விட்டுட்டு அது ஒரு 300 ml இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இது நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே வந்து போயிட்டு அந்த டியூபுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஏர் வந்து இப்போ பஞ்சர் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து வெளியிலேருந்து ஏர் உள்ள வருமா, ஆக்சிஜன் அந்த ஏர் உள்ள இது பண்ணும்போது அது வந்து வெளியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பஞ்சரை வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஆனால் அதை வச்சு வந்து நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு நீங்கள் எங்கேயாவது பஞ்சர் ஓட்டுறதுனா ஒட்டிக்கலாம். அப்படி வந்து ஒரு பஞ்சர் கிட்ட இருக்குது. உங்கள் டியூப் டயரே வந்து ஓகே தான். என்ன பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், வண்டி இறங்கி தள்ளவே முடியாது. நீங்கள் வந்து அந்த மினி டோரு அந்த மாதிரி வச்சு தான் வந்து தள்ளிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகணும். இந்த வண்டி இந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் கீழே சாஞ்சாலே வந்து திருப்பி தூக்க முடியாது. 200 கிலோங்கிறது நீங்கள் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தூக்குறதுக்கு. அதுக்கு வந்து திரும்பி உட்காந்து தூக்கலாம் பண்ணலாம். ஆனால் வந்து அதுவுமே கஷ்டம் தானே, கீழே வண்டிக்கு விழுந்துச்சு அப்படின்னு திருப்பி எடுக்கிறது. அதனால் வெயிட்டு தான் இது ஒரு பெரிய ஒரு இது. இன்னொன்று அந்த வெயிட் இருக்கிறனால தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்குது அந்த வண்டியில். எவ்வளோ விண்ட் இருந்தாலும் இந்த ஸ்டேபிளாக போகணும்னு வச்சுங்களேன் வண்டி.